புகழ்பெற்ற ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம். அதாவது தை மாத பலன்கள், தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெரியவர்களும் சொல்லுவாங்க, எல்லா மக்களும் சொல்லுவாங்க. கண்டிப்பா இந்த தை மாதத்துல இருக்கக்கூடிய எல்லா ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் நன்மை பயக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? தை மாதத்தை பொறுத்தவரையிலே நிறைய கிரக பயிற்சிகள் நடக்கிறது. அதில் முக்கியமாக செவ்வாய் உச்சமடைய போகிறார். அடுத்து சுக்கிரன் வருகிறார், சூரியன் வருகிறார், புதன் வருகிறார், எல்லாருமா சேர்ந்து மகரத்துக்கு வருகிறார். ஸோ இது காலபுருஷ தத்துவத்தின்படி காலபுருஷனுக்கு இது 10ஆம் இடம் என்று அழைக்கக்கூடிய தொழில் ஸ்தானம். ஸோ தை பிறந்தால் வழி பிறக்கும். தொழில் நல்லா இருந்தால் தானேங்க வழி பிறக்கும். அப்போ காலபுருஷ தத்துவத்தின்படி அத்தனை கிரகங்களும் 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது தை பிறந்தால் வழி பிறக்கும். என்ன காரணம்? தொழில் நல்லா இருக்க போகுது, மேன்மையடைய போகுது, பிஸ்னஸ் டெவலப் ஆக போகுது. அதுதான் அந்த தை மாதத்துடைய பிரதான பலன்கள். அவ்வகையிலே ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிங்கிறத பார்த்தலாம். சுவாமிஜி, நீங்க அடிக்கடி சொல்லக்கூடிய உங்கள் மனதிற்கு பிடித்த மகர ராசிக்காரர்களுக்கு தை மாத பலன்கள் எந்த அளவுக்கு உகந்ததா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களை, பிருந்தா, மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி தான் என் மனதிற்கு மிகவும் இனியர். ஏன்னா இவர்களை நான் காலகாலமாக பார்க்கிறேன், இவர்களோடு வாழ்ந்திருக்கிறேன், இவர்களை நான் ரசித்திருக்கிறேன், இவர்கள் வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை எனக்கு தெரியுங்க. மகர ராசிக்காரர்கள் வாழ்விலே ஒரு மகத்தான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது என்றால் இந்த தை மாதம் தான். காரணம் என்னவென்றால், உங்க வீட்டுக்கு தான் ஒரு ஊரே வருது. என்ன? கமான் 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 செவ்வாய் பகவான், கமான் சுக்கிர பகவான், கமான் புத பகவான், கமான் சூரிய பகவான், எல்லாம் கமான் தான். வந்திருக்கிறவங்களாம் ஒருத்தவங்க கூட நல்லவங்க கிடையாது. ஒரு விஷயம் என்னன்னா, 5 கூடிய சுக்கிர பகவான் உடம்புல வந்தது ஒரு நல்ல விஷயங்க. டிராவல்ஸ் வச்சுக்கிறவங்க, என்ன, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, இவர்களுக்கெல்லாம் நல்ல நேரம், உண்மையிலே நல்ல நேரம். ஏன்னா நீங்கள் சொத்து வாங்க பேசிக்கொண்டிருக்கும், பார்த்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் ஒரு லேண்டு வாங்குறது, சொத்து வாங்குறது. எனக்கு ஒரு லேண்டில் ஒரு கரெக்ஷன் இருக்குது சார், நான் இது மாதிரி லிட்டிகேஜ் ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டேன், அதெல்லாம் சரியாயிடும், இதெல்லாம் சரியாயிடும், எல்லாமே நல்லாயிடும். செவ்வாய் உடம்புல இருக்கும்போது மூத்த அதிகாரி போஸ்ட் கிடைக்கும். டிஎன்பிஎஸ்சிலேயே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4லாம் வச்சுருப்பாங்க. குரூப் 1லாம் என்ன சொல்லுங்கள், இந்த ஐஏஎஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்புறம் தாசில்தார் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம ஒரு காலத்தில் பிரேக் இன்ஸ்பெக்டர்னு ஊரே உட்காந்து படித்தோம், அதெல்லாம் தருவாங்க. அப்போது குரூப் 2 ஒரு மாதிரி, குரூப் 3 ஒரு மாதிரி, குரூப் 4 அந்த விஏஓலாம். அப்போது உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா, இந்த தடவை நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா தாசில்தார், பிரேக் இன்ஸ்பெக்டர் லெவலுக்கு வேலை கிடைக்கும், பெரிய லெவல் போஸ்டிங்லாம் கிடைக்கும், அரசு பணி கன்ஃபார்ம். அதே நேரத்தில் செவ்வாய் உச்சம் என்பதால் வெப்ப மரம், புளிய மரம், ஆலமரம், அரச மரம், ஊரை விட்டு போக போறேன் கேட்டுக்கோ. போலீஸ் ஆகணும் சார், இந்த காக்கி சட்டை அலெக்ஸ் பாண்டியன் எல்லாம் அவங்க முன்னாடி வந்துட்டு போகும். போலீஸ்காரனுக்குன்னு ஒரு திமிர் இருக்குடா, அதை பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி பழைய சித்திராஜ், வால்டர் வெற்றிவேலேருந்து எடுத்துகிட்டு வந்துருங்க, வல்லரசு வரைக்கும் போட்டுக்குங்க. ஆல் போலீஸ் நீங்கள் தான். கடைசியாக சிங்கம் சிங்கம் சார், நான் ஏசியாக இருக்கேன் சார், டிசி ஆவனா ஆவீங்க, டிசி இல்லைங்க, கமிஷனரே ஆவீங்க. காரணம் என்ன? நேரம் வந்தால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏன், நான் ஒரு ஜோதிடன், உங்களுக்கு நம்பிக்கை கதைகள் சொல்பவன். அதனால் எனக்கு எல்லார் போஸ்டிங்கும் என்ன சார் டிசி பற்றி பேசுகிறீங்க சார், நான் எதை பற்றியும் பேசலை சார், நீங்கள் எல்லாம் பெரியவங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிங்க. அரசு பணியில் உச்சம் பெற்ற பதவிகள்னு சொல்ல வரேன். அப்போ என்ன நீங்கள் வேணால் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர் ஃபாரின் கோஆர்டினேட்டராக இருப்பீங்க. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் ஒருவர் ஆப்பிரிக்காவில் ஒரு பெரிய பதவியில் இருக்கார். அவர் என்ன பண்ணுறார், அவர் பெரிய ஆப்பிரிக்க நாட்டினுடைய இதாக இருக்கார், என்ன கோஆர்டினேட்டராக இருக்கார், வெளிநாட்டு இதெல்லாம். இந்த மாதிரி பெரிய பதவி, அதெல்லாம் இந்த மாதிரியான பதவிகள்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகங்கள் உங்களுக்கு சேரும். அடுத்ததாக சுக்கிரமுகூர்த்தி சுபமிகு ஈவாய் காதல் 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 போயின் சாதல் சாதல் சாதல். நண்பர்களே, சுக்கிர பகவான் உடம்புல இருந்தால் காதல் பெருக்கெடுத்து ஓடும், பிச்சுக்கிட்டு ஓடும். 5 கூடிய சுக்கிர பகவான் உடம்புல இருக்கும்போது காதல் விடுகிறது. இந்த காதலை போலவே தொடர்ந்து 6 கூடிய புத பகவான் உடம்புல இருக்கு. இப்போ இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் நல்ல பாயிண்ட், இதுக்கு மேலே நான் சொல்றது தான் கெட்ட பாயிண்ட். என்ன சொல்லுங்க? 6 கூடிய புத பகவான் ப்ளஸ் 8 கூடிய சூரிய பகவான் எல்லாம் சேர்ந்து புதாதித்ய யோகம் என்று நீங்கள் கணக்கில் வைத்து கொண்டாலும் இவங்க 2 பேருமே ப்ராப்ளமேட்டிக் பர்சன். புதனும் சூரியனும் உங்களுக்கு என்ன தந்துட போறாங்க? இவங்க 2 பேருமே வியாதியையும் கடனையும் தாரித்திரத்தையும் தரக்கூடியவர்கள். இப்போ மகர ராசிக்காரர்கள் சமத்தா இருக்கணும், பெய்யாமல் இருக்கணும். ஸோ அப்போ 8 கூடையவன் 6 கூடையவன் 2 பேரும் உடம்புல இருக்கும் போது என்ன ஆகும்? தாரித்திரியம் எனக்கூடிய வறுமையை சந்திக்க போகிறீர்கள். 6 கூடையன் வரும்பொழுது என்ன ஆகும்? தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும்.
வேலியில் போகிற ஓனான் எடுத்து வேட்டிகள் விட்டுக்கிட்ட மாதிரி தான். உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிடாதீர்கள். மகர ராசிக்காரர்கள், ராசியிலே செவ்வாய் பாதகாதிபதி உச்சம் பெறும் பொழுது ஆக்சிடென்டல் ப்ராப்ளம் ஏற்படும். வண்டி ஓட்ட தெரிஞ்சால் ஓட்டுங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு டாடா இண்டிகா தான் சார் ஓட்ட தெரியும், கம்முன்னு அதை மட்டும் ஓட்டுங்க. எனக்கு பெரிய வண்டி கிடச்சிது, கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு ஓட்டுங்க. இப்போது உங்களை பெரிய வண்டி இதை ஓட்ட தெரிஞ்சதாலேயே அதை ஓட்ட தெரியும், அதோட ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணலாம். தயவுசெய்து வேண்டாம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியாத வேலை, உங்களுக்கு புரியாத வேலை, இதெல்லாம் பண்ணாதீங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஆக்சிடென்ட் ஆகும், ரத்தத்தை பார்ப்பீங்க. மகர ராசிக்காரர்கள் ரத்தத்தை சந்திப்பீர்கள். காரணம் என்ன அப்படின்னா, சில பேர் ஆப்ரேஷன் பிளான் பண்ணிங்கன்னா தயவுசெய்து விட்டுருங்க, அது வேண்டாம். சில பேர் என்ன பண்ணுறீங்க, 4-11 கூடியவன் உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் உச்சம் பெறும் பொழுது நன்னடத்தைக்கு ஆபத்துகள் போன்றவை எல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ப்ரமோஷனுக்கு ஆபத்து ஏற்படுவதெல்லாம் வாய்ப்புகள் ஏற்படும். பாதகாதிபதி உடம்புல உட்காரக்கூடாது, உட்கார்ந்தா பிரச்சனை தான். அப்போது என்ன பண்ணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும். படக்குன்னு பேசுகிறத முதல்ல நிறுத்தணும். படக்குன்னு பேசாதீங்க. பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுங்க. இதெல்லாம் நீங்கள் பத்திரமாக பார்த்துக்குவீங்க. செவ்வாய் பகவான் உச்சம் பெறும் பொழுது இதெல்லாம் தன்னால் நடக்கும். செவ்வாய் உச்சமாகக்கூடாது. மகர ராசிக்காரர்களுக்கு லேண்டு கிடச்சிரும், எல்லாம் கிடச்சிரும். ஆனால் ஒரு விஷயம், சிம்மத்துக்கு சொன்ன மாதிரி தான், பேயாமல் இருக்கணும். அமைதியாக இருங்க. உடம்பை பாருங்கள், வண்டி ஓட்டாதீங்க, வீட்டோடாதீங்க. பொதுவாகவே இந்த ஒரு வழக்கு உண்டு நண்பர்களே, தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது. எங்கே சார் வழி பிறக்குது? இப்படி தான் ஒவ்வொரு மாதமும் நியூ இயர் பிறந்தால் வழி பிறக்கும். நீங்கள் வந்து 2025 சொன்னீங்க. அதுக்கப்புறமா என்ன சொன்னீங்க, நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ்லேயே அடுத்து குரு பகவான் வந்தால் கோடி நன்மை, நீங்கள் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், நீங்கள் எல்லோரும் சொல்லிகிட்டே இருக்கீங்களே தவிர, ஆனால் எனக்கு ஒரு நல்ல காலங்கிறது பிறக்கலை. காலகாலமாக ஒரு சொல்வடை, சனி தை பிறந்தால் வழி பிறக்கும், அது நிறைய பேர் ராசிக்கு நிறைவேற போகிறது. முக்கியமான 2-3 விஷயம் என்னென்னா, இத்தனை நாள் சனி பகவான் வக்கரமாக இருந்தார். நவம்பர் 28க்கு அப்புறம் தான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சார். இந்த ஆள் வந்த நாள்லேருந்து அப்படியே தான் இருக்கார். இந்த பக்கம் 4ஆம் இடத்துல குரு பகவான் இன்னும் வக்கரமாக தான் இருக்கார். காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துல மிதுனத்தில் இருக்கார் குரு பகவான். எப்போயா நீங்கள் தெளிவீங்க? மார்ச் ஆகும் சார், நம்ம குரு பகவான் அண்ணன் வக்கரமாக இருக்கார், எப்பா கொஞ்சம் எந்திரிப்பா ப்ளீஸ், உலகமே உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது, எந்திரிப்பார். ஏப்ரல் மே ஜூன் திரும்ப பெயர்ந்துருவார். என்னடா போங்காட்டம், வந்த நாள்லேருந்து வக்கரமாகவே இருக்கார். அல்லது அதிச்சாரமாக போயிட்டார் கடகத்தில், ஒரு இடமா நிற்கல. ஸோ அப்போது இந்த தை மாதம் வந்தவர் எல்லாம் கேள்வி கேட்க முடியாது. பிகாஸ் தேர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். அவங்க நினச்சா ப்ரோக்ராமை ப்ரீபோன் பண்ணுவாங்க, போஸ்ட்போன் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் கேள்வி கேட்க யாரும் இல்லை. தை மாதம் மட்டும்தான் குரு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மிதுனத்தில் உட்காந்துருக்கார், சனி அவர் கொடுக்கப்பட்ட வேலையை மீனத்தில் உட்காந்துருக்கார். இந்த பக்கம் காலபுருஷனுடைய முதல் ராசி யார்? செவ்வாய். இவர் உச்சம் அடைகிறார். செவ்வாய் உச்சங்கிறது நோட்டபுள் பாயிண்ட்டுங்க, சும்மா கிடையாது. செவ்வாய் உச்சம்னா பணம் விளையாடும், அத்தனை நன்மைகள் ஏற்படும். செவ்வாய் பகவான் வந்து சிறப்புறு மணியே செவ்வாய் தேவேங்கிறாங்க. அது அவ்வளோ தூரம் பணம் வரும். இதில் மகரத்தில் உச்சத்தை போலவே எல்லா ராசியும் மகரத்திலே போய் உட்காருது. காரணம் என்னவென்றால், காலபுருஷனுக்கு 10ஆம் இடமாகப்பட்ட தொழில் ஸ்தானத்தில் போய் எல்லாரும் உட்கார்றாங்க. யார்? சுக்கிரன் உட்கார்றார், சூரியன் உட்கார்றார், புதன் உட்கார்றார். இவங்கெல்லாம் உட்காந்து என்ன சார் பிரயோஜனம்? 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. ஒன்றும் கடை ஓடவே இல்லை. இனிமேல் ஓடும், நம்புங்க. ஜனவரி 15ஆம் தேதிக்கு அப்புறம் கடை பிச்சுக்கிட்டு ஓடும். பேக்கரியை டெவலப் பண்ணேன், ஒரே பன்னு வாங்கணும், பன்னு வேணும், பஜ்ஜி வேணும்னு ஒரே பிஸியாக இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி கடையை திறந்தா கிளைண்ட் கூட்டம் தான். 10ஆம் இடத்துல எத்தனை பேர் இருக்கும் பொழுது நிறைவடைவீர்கள். உங்கள் பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு செல்லும். அதான் ஒரு பெரிய விஷயம். தொடர்ந்து நீங்கள் எல்லாம் பண்ண வேண்டியதுன்னா, முருகப்பெருமான் வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க. செவ்வாய் மட்டும்தான் உச்சமாகிறார். அதனால் முருகப்பெருமான் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்க. எங்கெல்லாம் உங்களால் முடிஞ்சதோ. இப்போல்லாம் முருகன் ட்ரெண்டு தானே, எந்த சேனலை திருப்பினாலும் முருகா. நம்ம ஆளுங்களுக்கு திடீர்னு முருகன் மேலே இவ்வளோ பாசம் ஏன் வந்ததுன்னு தெரில. அது என்னமோ தெரில, வந்துடுச்சு. யார் கிளப்பி விட்டதுன்னு தெரில. ஸோ அப்போ எனிவே இட்ஸ் குட் சைன். அப்போது முருகப்பெருமான் பக்தி இங்கன்னா, முருகன் எங்கே இருக்கிறாரோ செவ்வாய் வந்து அவருக்குரிய பிரீத்தியாக நீங்கள் எல்லாம் கொண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம், அது இப்படிங்கிற மாதிரி முருகப்பெருமானுக்கு வேல் விருத்தம் மாதிரி, கந்தசஷ்டி மாதிரி போன்ற விஷயங்கள் எல்லாம் படிங்க. ஆமாம் குருஜி, நேற்று தான் அந்த MP3 டவுன்லோட் பண்ணேன். காலைல ப்ளூடூத்தில் கேட்டுகிட்டே போகிறேன். ப்ளூடூத்தில் கேட்டுகிட்டே போனாலாம் படிக்காதுங்க, வாய் விட்டு ஏதாவது படிங்க, கொஞ்சமாக எஃபர்ட் போடுங்க. ஸோ சிறப்பு தரிசனம் டிக்கெட்லாம் விட்டுட்டு கொஞ்சம் நார்மலாக நடந்து போங்க என்ற விஷயம்லாம் பண்ணுங்கள். அதனால் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தை மாதம் பிறந்தால் உங்கள் வாழ்வில் வழி கிடைக்கும். வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையா சொல்லியிருந்தீங்க சுவாமிஜி. இந்த ராசிக்காரர்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை மக்கள் தொடர்பு கொள்ளணும்னா எப்படி தொடர்பு கொள்றது? உலகத்திற்கே தெரிந்த விஷயம். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நபரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய
புனிதமான இந்த ஸ்ரீமடத்திற்கு தினசரி வருகை தாருங்கள். வந்து இங்கே நடக்கிற பூஜைகள்லாம் கலந்துக்கோங்க. 5 to 6 டெய்லி இங்கே ஸ்ரீமடத்தில் விஷ்ணுமாயா ஹோமங்கள் நடக்கும். வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்க ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. நேரில் வந்து இறைவனை சந்தித்தால் எல்லா விதமான நற்பலன்களும் கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நானும் பிருந்தாவும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.